Welcome to our channel. இன்னைக்கு நாம 10th standard chapter 3 algebraல exercise 3.1 ஓட first sumல second subdivision பார்க்க போறோம். Question பாத்தீங்கன்னா 1/x - 2/y + 4 = 0, 1/y - 1/z + 1 = 0, 2/z + 3/x = 14. So solve the system of linear equation with 3 variables. பட் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு first sumல வந்து எல்லாமே டைரக்டா x y z ல இருந்துச்சு. இங்க fractionல இருக்கு. fractionல இருந்தா நீங்க equation சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும்ன்றதனால நாம let 1/x 1/y 1/z இருக்கு இல்லையா, let 1/x = a, 1/y = b, 1/z = c. ஸோ நம்ம இந்த ஃப்ராக்ஷனில் இருக்கிறத நம்ம இந்த மாதிரி எடுத்துருக்கோம். இந்த லெட்டுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எழுதி இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகும்னா 1/x = நம்ம a எடுத்துருக்கோம். அப்போ 1/x பதிலாக நம்ம ஏன்னு எழுதிக்கலாமா, மைனஸ் 2/y இருக்குது, நம்ம 1/y தான் எடுத்துக்கணும்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. 2/y அப்படின்னா ஈக்குவல் டு 2 × 1/y சொல்லிட்டு எழுதலாமா, 2 × 1 2/y, இதுதான் நம்ம 2 × 1/y. ஸோ அப்போ இந்த 2 அப்படியே எழுதிக்கோங்க. இந்த 1/yக்கு பதிலாக நம்ம b எடுத்துருக்கோம். அப்போ 2b, 2/y இருந்துச்சுன்னா 2 × 1/y எடுத்தோம். அப்போ இந்த 2 அப்படியே வந்துடும். 1/yக்கு பதிலாக நம்ம எடுத்துருக்க bன்றதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு இந்த +4 கான்ஸ்டன்ட் நம்ம அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். ஸோ +4 அங்கே போனால் -4. இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துப்போம். நெக்ஸ்ட் ஈக்குவேஷனில் 1/y வந்து b, மைனஸ் 1/z பதிலாக c, இந்த கான்ஸ்டன்ட் அங்கே போச்சுன்னா ஈக்குவல் டு -1. இது செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு 2/z, சேம் இங்கே பண்ண மாதிரியே 2/z அப்படின்னா 2 × 1/z அர்த்தம். ஸோ அப்போ இந்த 2 அப்படியே இங்கே வந்துடும். 1/z பதிலாக c, 2c ப்ளஸ் 3/x சேம் அதேமாதிரி 3, 1/x பதிலாக a, 3a ஈக்குவல் டு 14. இது ஈக்குவேஷன் 3. இப்போ நம்ம ரெண்டு ஈக்குவேஷனாக பேர் பண்ணணும். இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 சால்வ் பண்ணுறேன். சால்விங் ஈக்குவேஷன் 1 and 2. a - 2b, இங்கே வந்து cன்ற டேர்ம் இல்லை, பட் நமக்கு இந்த ஈக்குவேஷனில் c இருக்குது, அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகுன்றதுக்கோசம் நம்ம இல்லாத வேரியபிளுக்கு பதிலாக 0ன்னு எடுத்துப்போம். எந்த வேரியபிள் abc 3 வேரியபிள் இருக்கணும், இல்லாத வேரியபிளுக்கு நம்ம 0, அது வந்து அங்கே இல்லைன்னு அர்த்தம். ஸோ 0 எடுத்துப்போம். ஈக்குவல் டு -4. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனில் ஏன்ற டேர்ம் இல்லை, ஸோ ஏக்கு பதிலாக 0. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 0ன்னு எடுக்காமல் எழுதினீங்கன்னா சால்வ் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இல்லாத டேர்ம் பதிலாக 0 எழுதிப்போம். நெக்ஸ்ட்டு b ப்ளஸ் b மைனஸ் c ஈக்குவல் டு -1 இருக்குது. இப்போ ரெண்டு ஈக்குவேஷனும் b தான் வந்து காமனாக இருக்குது, பட் கேன்சல் பண்ணோன்னு பார்க்கும்போது இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகாது. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோன்னா எந்த வேரியபிள் கேன்சல் பண்ண போகிறோமோ அதோட கோஎஃபிஷியன்ட் என்னென்னு பார்ப்போம். அதை வந்துட்டு இதோட கோஎஃபிஷியன்ட் 2னா இந்த ஈக்குவேஷனை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். இதோட கோஎஃபிஷியன்ட் 1னா இந்த 1 வச்சு இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுவோம். இது வந்து ஈக்குவேஷன் 1 2 இல்லையா, அப்போ ஈக்குவேஷன் 1 × இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1, அப்போ ஈக்குவேஷன் 1 × 1, 1ஓட மல்டிப்ளை பண்ணால் சேம் அகெயின் அதே தான் வரும், a - 2b ப்ளஸ் 0 ஈக்குவல் டு -4. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 2 × இங்கே இதோட கோஎஃபிஷியன்ட் 2, அப்போ × 2 ஆனால் 0 × 2 0 தான் இருக்கும், ப்ளஸ் 2 × b 2b மைனஸ் 2 × c 2c ஈக்குவல் டு ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்க வேல்யூவும் மறக்காமல் மல்டிப்ளை பண்ணும். 2 × -1 -2. இப்போ வந்துட்டு a + 0 வந்துட்டு a, -2b + 2b கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் 0 -2c -2c ஈக்குவல் டு -4 -2 வந்து -6 ஆகும். இதை ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துப்போம். நம்ம நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 3 நம்ம எந்த வேணால் பேர் பண்ணிக்கலாம். பட் நெக்ஸ்ட்டு பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 and 3 எடுத்தோன்னா நம்ம இங்கே வந்துட்டு பியை கேன்சல் பண்ணியிருந்தோன்னா அடுத்த பேர்லேயும் நம்ம b தான் கேன்சல் பண்ணணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 2ல் b இருக்குது, ஈக்குவேஷன் 3ல் b இல்லை. ஸோ நம்ம அதை என்ன பண்ணோம், டேரெக்டாக நமக்கு வேறு எந்த பேருமே எடுக்க முடியாதனால ஈக்குவேஷன் 3யும் இப்போ நம்ம ஃபைன் பண்ணியிருக்க ஈக்குவேஷன் 4யும் டேரெக்டாக நம்ம பேர் பண்ணி கேன்சல் பண்ண போகிறோம். சால்வ் ஈக்குவேஷன் 3 and 4. ஏன் 3 4 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3லேயும் நமக்கு ca வேரியபிள் இருக்குது, இங்கேயும் ca இருக்குது. ஸோ அதனால் நம்ம 3யும் 4ம் பேர் பண்ணணும். ஈக்குவேஷன் 3 வந்துட்டு 2c ப்ளஸ் 3a ஈக்குவல் டு 14. ஈக்குவேஷன் 4 வந்து இங்கே ஏன்ற டேர்ம் நமக்கு இங்கே இருக்குது, ஸோ சேஞ்ச் பண்ணி எழுதிப்போம். -2c ப்ளஸ் a. தேர்ட் ஈக்குவேஷனில் caன்னு சொல்லி இருக்கிறதுனால இங்கே இருக்கிறத நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். cக்கு நேராக இந்த -2c வேல்யூ, இங்கே a டேர்ம் மேலே a டேர்ம் எழுதிக்கிறேன், ஈக்குவல் டு -6.
இப்போ ப்ளஸ் 2c மைனஸ் 2c கேன்சல் ஆகிடும். 3a இங்கே எதுவுமே எல்லாம் 1 3 + 1 4 4a ஈக்குவல் டு 14 மைனஸ் 6 வந்துட்டு 8 வரும். இப்போது a ஈக்குவல் டு 8 டிவைட் பை 4 4 2s are 8. இப்போ ஏயோட வேல்யூ 2. நம்ம ஒரு வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இந்த a ஈக்குவல் டு 2 நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷன், இது ஈக்குவேஷன் 3, இது ஈக்குவேஷன் 4. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் a ஈக்குவல் டு 2 இன் ஈக்குவேஷன் 3. நான் தேர்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் 3 வந்து 2c ப்ளஸ் 3a ஈக்குவல் டு 14, 2c ப்ளஸ் 3 இன்ட்டு ஏயோட வேல்யூ 2 ஈக்குவல் டு 14. ஸோ 2c ப்ளஸ் 3 இன்ட்டு 2 6 ஈக்குவல் டு 14. நெக்ஸ்ட்டு 2c ஈக்குவல் டு 14. இந்த 6 அங்கே போனால் மைனஸ் 6 ஆகிடும். அப்போது 2c ஈக்குவல் டு 14 மைனஸ் 6 வந்து 8. c ஈக்குவல் டு 8/2 வரும். 2 4s are 8. அப்போ சியோட வேல்யூ வந்துட்டு 4. சப்ஸ்டியூட் a ஈக்குவல் டு 2 இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு பியோட வேல்யூ கிடச்சிரும். ஈக்குவேஷன் 1 வந்து a மைனஸ் 2b ஈக்குவல் டு மைனஸ் 4. ஏயோட வேல்யூ 2. அப்போ 2 மைனஸ் 2b ஈக்குவல் டு மைனஸ் 4. மைனஸ் 2b இங்கே இருக்கும். இந்த 2 அங்கே போனால் மைனஸ் 4, இந்த மைனஸ் ப்ளஸ் 2 அங்கே போனால் மைனஸ் 2 ஆகும். மைனஸ் 2b மைனஸ் 4 மைனஸ் 2 வந்துட்டு மைனஸ் 6. b ஈக்குவல் டு மைனஸ் 6 டிவைட் பை மைனஸ் 2 இங்கே தான் டிவைட் வந்துடும். மைனஸ் மைனஸ் கேன்சல் 2 3s are 6. b ஈக்குவல் டு 3. பியோட வேல்யூ வந்துட்டு 3. இப்போ நமக்கு a ஈக்குவல் டு 2 கிடச்சிருக்கு. பியோட வேல்யூ 3. c ஈக்குவல் டு 4. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து ஏன்றதை 1/x 1/y 1/z தான் ஏபிசின்னு எடுத்துருந்தோம். ஸோ இப்போ a ஈக்குவல் டு 1/x எடுத்துருந்துருமா? இதில் ஏயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 2 ஈக்குவல் டு 1/x வரும். நமக்கு தேவை xyzோட வேல்யூ தான் தேவை. ஸோ இந்த x அங்கே போனால் வந்துட்டு 2x ஈக்குவல் டு 1 இருக்கும். நமக்கு x மட்டும் தான் தேவை. ஸோ x இஸ் ஈக்குவல் டு இந்த 2 இங்கே கொண்டு வந்தால் 1/2. ஸோ xோட வேல்யூ 1/2. நெக்ஸ்ட்டு b வந்து b ஈக்குவல் டு 1/y 1/y தான் நம்ம bன்னு எடுத்துருந்தோம். bயோட வேல்யூ 3 ஈக்குவல் டு 1/y. ஸோ டேரெக்டாக நம்ம y அங்கே போய்ட்டு 3 இங்கே வந்துச்சுன்னா y ஈக்குவல் டு 1/3 வரும். ஒயோட வேல்யூ 1/3. நெக்ஸ்ட்டு c ஈக்குவல் டு 1/z தான் நம்ம c எடுத்துருந்தோம். அப்போ சியோட வேல்யூ 4 ஈக்குவல் டு 1/z. நமக்கு z வேல்யூ தான் வேணும். அங்கே கொண்டு போனால் 4z ஈக்குவல் டு 1 வரும். z ஈக்குவல் டு 1/4. நீங்கள் வேல்யூ ஏபிசி ஃபைன் பண்ணணும்னு சொல்லி இந்த ஸ்டெப்பில் விட்டுறக்கூடாது. நம்ம இனிஷியலாக லெட் a ஈக்குவல் டு 1/x b ஈக்குவல் டு 1/y சொல்லி எடுத்துருந்தோம். திரும்ப அந்த வேல்யூவில் கிடச்சிருக்க 3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி xyzோட வேல்யூ ஃபைன் பண்ணணும்.